ஏய் நான் கிளம்புறேன். பாய், பார்த்து போ. ஆ சரிடி, பாய். நீ எந்த பக்கம் தான் போவ? நான் இந்த பக்கம் தான்டா போவேன். ஏய் நானும் அந்த பக்கம் தான் போவேன். வா இப்போ 2 பேரும் ஒன்னாவே போலாமா? போலாம். வாடா. இந்த வரேன். இன்னைக்கு கிளாஸ் செம்ம ஜாலியா இருந்துச்சுல? ஆமா, அதுவும் இல்லாம நீ சீனியர் அக்காய்ட்டு அசிங்கப்பட்டி, அதுவும் ஜாலியா தான் இருந்துச்சு. டேய் கிளாஸ் ஜாலியா இருந்துச்சுன்னு சொன்னா ஏன்டா அசிங்கப்பட்டதெல்லாம் ஞாபகப்படுத்துற? வாடா. எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் இவனை காணோம். வருவானா வரமாட்டானா? ஆமா. எனக்கா சரியான கடுப்பாயிருச்சு. அந்த ஆளு வேற தொணங்கிறான். ஐயோ எப்பா, எனக்கு எப்படா அந்த கிளாஸ் முடியும்னு இருந்துச்சு. டேய் அவர் ரொம்ப நல்ல சாருடா. நீ ஒழுங்கா கொஞ்சம் பிஹேவ் பண்ணிக்கிட்டீன்னா அவர் உங்ககிட்டயே நல்லா ஒழுங்கா ட்ரீட் பண்ணுவாரு. உனக்கு நல்ல சாரா இருக்கலாம், அவனுக்கு இல்லையே. அப்படி சொல்லு மச்சான். உனக்கு என்னப்பா, நீலாம் படிப்ஸு, நாங்கெல்லாம் அப்படியா? நாங்க எப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டாலும் அந்த சாருக்கு எங்களை பிடிக்காதுதான். டேய் விக்கி, நீ இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மரியாதையா கட் பண்ணிடு, இல்லைன்னா உன் சோலி முடிஞ்சது. பாத்தியா மாப்பிள்ள, இப்படிதான் அந்த பொண்ணுங்களே பேசுவாங்க. டேய் விட்றா, பேசினா பேசிட்டு போட்டோம், அதுக்காக நம்ம நட்பு இல்லைன்னு ஆயிடுமா? அப்படி சொல்லு மச்சான். காவியா, இவனுங்க திருந்த மாட்டானுங்க. ஆமா ஆமா, இவன் எங்க வர மாதிரியே தெரியல. நான் போறேன். சரி மச்சான், வா போலாம், டைம் ஆயிடுச்சு. ஆமா வாங்க போலாம். என்னடா யாரையுமே காணா? யாருமே காணாமா? நம்ம என்னைக்கு சீக்கிரமா போயிருக்கோம் எல்லாரோடையும் போறதுக்கு? கரெக்டு தான், இருந்தாலும் ஒருத்தர் 2 பேரை கூட வெளியே காணாமே, அதான் கேட்டேன். ஏய் சரிப்பா, நான் கிளம்புறேன். பாய். நானும் கிளம்புறேன் மச்சான். பாய் பாய் பாய். பாய். விக்கி, என்னை வீட்டில் மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா? வீட்டில் தானே, சரி வா போலாம். ஆ. அப்பத்தா. டேய் இனியா, காலேஜ் போயிட்டு வந்தாச்சா? ஆமா அப்பத்தா. முத நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு அப்பத்தா, ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு எதுவும் கிளாஸ்லாம் எடுக்கல, அதனால நல்லா ஜாலியா போச்சு. அப்படியா? சரி சரி. அப்பத்தா, அம்மா எங்க? ஏன் சாமி, அவ இப்பதான் வெளியே போனா. இந்த என்ன ஒரு சத்த நேரத்துல வந்துருவா. அம்மா வீட்ல இல்லல்ல? இல்லையா? அப்பத்தா, என்னையா? நான் படிக்கிற காலேஜ்ல தான், அதுவும் என் கிளாஸ்ல தான் நிலா படிக்கிறா, தெரியுமா? என்னையா சொல்ற? ஆமா அப்பத்தா, என் கிளாஸ் தான். சரி, உன்னை பார்த்தாளா? பார்த்தா. பேசலையா உன்கிட்ட? இல்ல அப்பத்தா, என்கிட்ட பேசவே இல்லை. சரி, அந்த பிள்ளை தான் பேசல, நீ பேச வேண்டியதானே? நான் எப்படி அப்பத்தா பேசுறது? அந்த பிள்ளையே பேசல. எனக்கு நான் போய் பேசுறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. அதுவும் இல்லாம அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், என்னை கொன்னே போட்டுரும். ஆமா, உங்க ஆத்தாக்காரி தானே, அவ கிடக்குறா. நீ காலேஜில் என்ன பண்றாங்கிறது அவளுக்கு எப்படி தெரிய போகுது? கரெக்டு தான் அப்பத்தா, இருந்தாலும் பயமா இருக்கு. அந்த பிள்ளையும் பேசல, நானும் பேசல. அடே, அந்த பிள்ளை பேசலன்னா நீ பேசு, சரியா? சரி அப்பத்தா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரி. எங்க அவனை காணா? வருவான். அவன் என்ன பண்றான்னு எனக்கு எப்படி தெரியும்? 2 பேரும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறாங்க, ஒன்றா வராங்களான்னு பாரு. நிறுத்திக்கோ. பாய்டா, பார்த்து போ. சரிப்பா, பாய். என்ன இவன் கேன்டீன்லையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனான். சரின்னு விட்டாச்சு. சாயந்தரம் வருவான்னு பார்த்தா சாயந்தரமும் வரல. ஒரு கால் பண்ணல, ஒரு டெக்ஸ்ட் பண்ணல, ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறான். வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறதோ. ஐயோ, இவனை நம்பி இந்த காலேஜில் சேர்ந்தா. நிலா, என்னம்மா? என்னடி, முத நாள் காலேஜ் எப்படி போச்சு? நல்லாதாம்மா போச்சு. என்ன குரல் சரியில்லாத மாதிரி இருக்கே, காலேஜ் பிடிக்கலையா என்ன? அப்படிலாம் இல்லைம்மா, நல்லா இருந்தது. இன்னைக்கு முத நாள்ல எதுவும் நடத்தலாம் இல்லை, ஜாலியாக தான் இருந்துச்சு. சரி, டீ போட்டு எடுத்துட்டு வரவா? இல்லைம்மா வேணாம். சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரவா? எனக்கு எதுவுமே வேணாம்மா, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் கொஞ்சம் தூங்க போகிறேன். முத நாளுக்கு இந்த பாடா, என்னத்தையோ பண்ணு. எப்பா எவ்வளோ டயர்டா இருக்கு. இவ வேற என்ன பண்றான்னு தெரியலையே. கண்டிப்பா எப்படியும் கோவமா தான் இருப்பா. கேன்டீன்ல வேற பார்த்துட்டு பேசாம போயாச்சு. ஃபோன் பண்ணுவோமா வேணாமா? பண்ணுவோம், போர் அடிக்குது வேற. எப்போ ஃபோன் பண்ணுறான் பாரு. ஹலோ, நிலாவா பேசுறது? யாருங்க? யார் பேசுறது? நான் சூரியன் பேசுறேங்க. சூரியன்லாம் எனக்கு யாரும் தெரியாது, ராங் நம்பர் வைங்க. ராங் நம்பரா? இல்லையே, நான் கரெக்டான நம்பருக்கு தாங்க பண்ணியிருக்கேன். இப்போ என்ன உனக்கு? ஏய் லூசு, கோபமா இருக்கியா? நான் ஏன் கோவப்பட போறேன்?
ஆஹா, பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. உனக்கு தெரியாதுன்னு தான் எனக்கு தெரியுமே. ஏய் சரி சரி, சாரி, கோவப்படாத. ஆமாம், நீ ஏன் கேன்டீனில் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போன? கேன்டீன்லையா? நீ வந்தியா கேன்டீனுக்கு? விக்கி, பொய் சொல்லாத. சும்மா சொன்னேன், பார்த்தேன் தான். அது தெரியுது, ஏன் பார்க்காத மாதிரி போன? ஏய் லூசு, அப்புறம் வந்து பார்த்துட்டு உன்கிட்ட பேச சொல்றியா? அதுவும் நான் மட்டும் வந்திருந்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தேன்ல, அப்புறம் எப்படி நான் பேச முடியும்? ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா அப்போ பேச மாட்டேன். நிலா, அப்படி இல்லை, அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நம்ம பேசிக்கலாம் அவங்க முன்னாடி கூட. பாப்பா, நீ எப்போ சொல்கிறேன்னு. ஆமாம், நீ ஏன் இனி இன்னும் இந்த காலேஜ்னு சொல்லலை? அது சர்ப்ரைஸ். போடா லூஸு, அவனும் நானும் ஒரே கிளாஸ் தான். தெரியுமே. எல்லாம் தெரிஞ்சுட்டு சொல்லவே இல்லைல்ல? அதான் சொன்னேன்ல, சர்ப்ரைஸ். மண்ணாங்கட்டி. அப்புறம் உன் கூட ஒரு ரெட் கலர் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அது யாரு? ரெட் கலர் ஸ்கர்ட்டா? அது காவியா. ஓ, ஏன் என்னாச்சு? இல்லை சும்மா தான் கேட்டேன். சரி, நான் அப்புறமா பேசுகிறேன். அப்புறமா பேசுறியா? இரு. அம்மா வேற வீட்டில் தான் இருக்காங்க, கேட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். அத்தெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், உனக்கு ரொம்ப தெரியும். நான் வைக்கிறேன், பாய். இரு. ஹலோ ஹலோ. கிறுக்கி அதுக்குள்ள வச்சுட்டா. விக்கி, வாடா. என்னடா? அது அது வந்து என்னன்னு சொல்றா? அது நிலா. நிலா உன் கிளாஸ் தானே? ஆமாம். அதை தானே சொல்ல வந்திருப்ப, எனக்கு தெரியுமே உன் கிளாஸ்னு. அது இல்லை, நீயும் நிலாவும் நானும் நிலாவும் நீயும் நிலாவும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். யார் சொன்னா உன்கிட்ட அப்படின்னு? யாரும் சொல்லலாம் இல்லை, எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீ கேன்டீன் வந்தப்ப நிலாவோட பிஹேவியரை பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு போகிறப்பையும் பார்த்தேன். இப்போ அதுக்கு என்ன, அம்மா கிட்ட சொல்ல போறியா? இல்லை இல்லை, நான் ஏன் சொல்ல போகிறேன், அது உங்கள் விருப்பம். அப்புறம் என்னடா? அது உனக்கு தான் உன்னை பிடிச்சவங்களெல்லாம் காயப்படுத்துறதுனா உனக்கு ஈஸியான விஷயமாச்சே. அதே மாதிரி நிலாவையும் பண்ணிடாதன்னு சொல்ல வந்தேன். எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போ. இவன் வேற சும்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. எங்க இன்னொரு தோசை வைக்கவா? வேணாம் வேணாம். கொஞ்சம் சட்னி? வேணாம்மா, வேணும்னா நானே கேட்டு வாங்கிக்கிறேன். என்னடி, எதுக்கு இப்போ சிரிக்கிற? இல்லைம்மா, நீங்களும் அப்பா கிட்ட ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணுறீங்க. அப்பாவும் அதுக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறது, நான் வாங்கிட்டு வந்த வரேன். அப்படி எதா இருந்தாலும் நேராக சொன்னால் தானே தெரியும். தோசை வைக்கவா சட்னி வைக்கவான்னு சொன்னால் எனக்கு என்னத்த தெரியும்? அப்பா, அதுக்கு பேர் ஐஸ் வைக்கிறதா அர்த்தம். சும்மா இருடி. என்னம்மா, என்ன விஷயம்? அது அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க. என்னன்னு சொல்றியா இல்லையா? அது எங்க, நீங்கள் திட்டக்கூடாது. இதுலேருந்தே தெரியுது நீ என்ன சொல்ல வர போறேன்னு. இங்கே பாரு மீனாட்சி, உங்கள் அண்ணனையோ உங்கள் அம்மாவையோ அந்த குடும்பத்தை பற்றியே அந்த வீட்டுக்குள்ளே பேசக்கூடாது. அதையும் மீறி பேசுனீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். என்ன புரியுதா? புரியுதுங்க. ஐயோ, இதுதான் விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அப்பா இப்படி கோவப்படுறாரு. இதில் நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான் போல. ஆமாம், எனக்கு அவன் பண்ணதான் சரியான சிரிப்பு. ஆமா. சரி, நீ அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டியா இல்லையா? இன்னும் முடிக்கலப்பா. டேய், அவர் இன்னைக்கே திட்டுனாரு, நாளைக்கும் முடிக்காம வந்தா அப்புறம் அவ்வளோதான், உனக்கு கிளாஸ்க்குள்ளே சேர்க்க மாட்டாரு. அவருக்கு என்ன, பாத்துக்கலாம். டேய், அது இன்டர்னல் மார்க்குடா. ஆமா, இன்டர்னல் மார்க் தான், அதுக்கு என்ன பண்றது? பயமே இல்லைல்ல உனக்கு? பயமா எனக்கா? டேய், ஏன்டா? எப்பா, நானே எழுதிட்டு வரேன்டா சாமி. உண்மையாவா சொல்ற? எழுதிட்டு வரியா? ஆமாண்டா. எப்பா, நீ என்ன பயமே இல்லாம இருக்க? எனக்கு தான் பயமா இருக்கு. என் ஃப்ரெண்டு இருக்க பயமே. அது சரி, உனக்கு கொழுப்பு தான்டா. நான் பண்றேன்ல, என்னை சொல்லணும். சரி விடுப்பா. டேய், ஒரு நிமிஷம் இரு. என்ன எதுக்கு கதவை தட்டாம வந்த? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ரூமுக்கு வந்தா கதவை தட்டிடுவான்னு. ஆமா, இவர் பெரிய மகாராசா. இவர் ரூமுக்கு வந்தா கதவை தட்டிட்டு தான் வரணும். போடா கிறுக்கு பயல. என்ன எதுக்கு வந்தேன்னு சொல்லு முதல்ல. சாப்பிட வாடா, உங்க ஆத்தா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஓ வரேன். என்னத்தை தான் ஃபோன்ல பேசுவானோ தெரியல, எப்ப பாரு ஃபோனுங்கையும் ஃபோனுங்கையும்னா. ஹலோ. டேய், என்னடா என்னாச்சு? ஏன் மியூட்ல போட்ட? அது ஒன்றும் இல்லைப்பா, நான் அப்புறமா பேசுகிறேன், கீழே கூப்பிடுறாங்க. சரி, குட் நைட். குட் நைட். இந்த கிழவிக்கு வேற இதே பொழப்பா போச்சு, சும்மா எப்போ பார்த்தாலும் வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கு. அத்தை, இன்னொரு இட்லி வைக்கட்டுமா? போதும் போதும்.
ஏங்க உங்களுக்கு வேணாம் வேணாம். அம்மா 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 நான் விடுறதாவே இல்ல. அம்மா அம்மா காப்பாத்துமா காப்பாத்துமா. டேய் 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 இரு. எதுக்கு அந்த பிள்ளைய அடிக்க போற? அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு நீயே கேளுமா. நீ என்னடி பண்ண? அம்மா என்கிட்ட பென்சில் இல்லம்மா. அவன்கிட்ட பென்சில் கேட்டம்மா. அவன் தரமாட்டேன்னு சொன்னானா, நான் வாங்கினேன்னா பேப்பர் கிழிஞ்சிருச்சுமா. ஏண்டி என்னடி சொல்ற? அவன்கிட்ட பென்சில் வாங்கினா எப்படி அவன் பேப்பர் கிழியா? லூஸ் அப்பதா எழுதிட்டு இருந்த பேப்பரோட சேர்த்து புடுங்கனா அப்ப என் பேப்பர் கிழியாதா? அவ வாங்கினேன் தானடா சொன்னா, புடுங்கனே நான் சொன்னா. நீ செத்த அறியாதையா வந்துரு கவிதா. அம்மா 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 காப்பாத்துமா. ஏண்டி உனக்கு தான் அறிவு வேணாமா? அவன் தான் எழுதிட்டு இருக்கான்னு தெரியுதுல்ல, அதை போய் எதுக்கு புடுங்குற? அம்மா தெரியாம பண்ணிவிட்டேம்மா. அம்மா காப்பாத்துமா, அடிக்க வராமா. டேய் சரி விடுடா, அவன் சின்ன பிள்ளை. இது இது சின்ன பிள்ளையா? இது சின்ன பிள்ளையா? ஏய் என்னடா எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு பேசினேனா? அப்பா அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. எப்படி நடிக்கிறான்? படிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்ப்பா. சாப்பிட்டல்ல? சாப்பிட்டேன்ப்பா. அப்புறம் இங்க என்ன உனக்கு வேலை? போய் தூங்குங்க. சரிப்பா. ஏய் போ, நீயும் போய் தூங்கு. சும்மா அவனோட வம்பளுக்க கூடாது. சரிம்மா. பல்லதானே காட்டுனேன் இவ்வளோ நேரம். இரு உனக்கு இருக்கு. நான் எதுவுமே பண்ணல. மீனாட்சி அக்கா வந்துட்டேம்மா. என்னம்மா இன்னைக்கு வண்டி வெள்ளனமே வந்துருச்சோ? ஆமாங்க்கா, அதான் வந்ததோட கடையை திறந்து வச்சுட்டு மாமியாரை பார்த்துக்க சொல்லிட்டு நான் பாலை கொடுக்கலாம்னு வந்துட்டேன். சரிம்மா சரிக்கா நான் வரேன். சரிம்மா. எங்க சாவி உங்ககிட்டயா இருக்கு? ஆமாம்மா நானே திறக்கிறேன். ஏங்க தள்ளுங்க. ஏம்மா சூடாக கொஞ்சம் காப்பி போட்டு கொடுமா. பால் இல்லைங்க, இருங்க போய் பாலை வாங்கிட்டு வந்து போட்டு கொடுக்குறேன். சரி. ஏய் மரியாதையா குடிடா. நான் எடுக்கலம்ல. அம்மா வந்தோன்னு சொல்லிடுறேன் குடு. நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல, சும்மா குடுங்க. நீ எங்க போட்டியோ? ஐயே விடிஞ்சா போதும் பொழுது அடைஞ்சா போதும் சண்டைய போட்டுக்கிட்டு. அப்பதான் பாரு, அப்பதான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள டேபிள் மேல வச்சிருந்தேன் பென்சில் பாக்ஸ் காணாம போயிடுச்சு. டேய் கவினே எப்பா கொடுத்துடுறா சண்டைய போடாம. உங்க ஆத்தா வந்தானா அப்புறம் சாமி ஆட போறா. அப்பத்தா நான் எடுக்கல. அந்த பிள்ளை டேபிள் மேல வச்சுச்சா இல்ல எங்க போட்டுச்சா என்னைய சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏண்டி நீ தான் ஒரு வாட்டி நல்லா தேடி பார்த்தா என்ன எங்க வச்சியோ? அப்பத்தா வச்ச எனக்கு தெரியாதா எங்க வச்சேன் வைக்கலன்னு? இதுக்கு ஏன் நீ மூஞ்சி முன்னாடி வந்து துப்புற? தள்ளி பொடி. அப்பத்தா மூஞ்சியை கழுவிடு, இல்லனா மூஞ்சி ஃபுல்லா வெச ஏறிட போகுது. கடையில யாரு? டேய் சும்மா இருடா, புள்ளைய கிண்டல் பண்ணிட்டு. பாவம் அவளுக்கு என்ன அழகு ராசாத்தி. சண்டையை போடாம ரெண்டு பேரும் கிளம்புங்க, போய் கடையை பாக்குறேன். நான் இது தப்பிச்சிட்டல்ல, மாத்துவியா? தேடு நல்லா தேடு, கிடைக்கவே கிடைக்காது. கீதா வாமா, எப்ப வந்த ஊர்ல இருந்து? இப்பதாம்மா வந்தேன். அப்படியா? சரி அம்மாக்கு இப்ப தேவலையா? இப்ப பரவாயில்லம்மா. கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு வர வேண்டியதானே? இல்லம்மா இப்ப பரவாயில்லதான், அது நடமாடுது, அதுவே எல்லாம் செஞ்சுக்கும், பிரச்சனை இல்லை. அவருக்கும் பொழப்பு போச்சு 2-3 நாள். இந்த பையலுக்கும் ஸ்கூலுக்கு போகணும், அதனால தான் சரின்னு வந்தாச்சு. சரிம்மா சரி. எங்க லட்சுமி அக்கா இல்லையா? அவ பால் போட போயிட்டாமா காலையிலே. சரிங்கம்மா, எனக்கு ஒரு பால் பாக்கெட்டை கொடுங்கம்மா. இந்த எடுத்துட்டு வரேன் இரு. சரிங்கம்மா நான் அப்புறமா வரேன். சரிம்மா. அம்மா என்னடி இன்னொரு இட்லி வைக்கவா? இட்லிலாம் வேணாம், என்ன யோசிக்கிறீங்க? என்ன தேடி யோசிக்க போறேன், எல்லாம் உங்க அப்பா தான். இது நேற்று அப்பா சொன்னதை பத்தியா? ஆமாம், நேற்று பால் வாங்க லட்சுமி கடைக்கு தானே போனேன். அவள் சொன்னா ஏன்க்கா உங்கள் அம்மாவை கூட்டியாந்தி உங்கள் வீட்டிலே வச்சுக்க வேண்டியதானே, அங்கே அவங்க மருமக பாடாப்படுத்தி எடுக்கும் போல இருக்கு அப்படின்னு. அம்மா நீ என்னம்மா பண்ண முடியும்? அப்போ பாட்டி மாமா சைடு தானே நின்றாங்க, அதனால அப்பாவுக்கு கோவம். அவர் சொல்கிறதையும் கரெக்டு தானே. ஏண்டி அதுக்குன்னு என்னை பெத்த அம்மா அடியது,
நான் விட்டுட்டு இருக்க முடியுமா இந்த மாதிரி மற்றவங்க சொல்லையில் கேட்கும்போது? அதுவும் இல்லாமல் இந்த விஷயம்லாம் நடந்து எத்தனை காலமாச்சு. இன்னமும் உங்கள் அப்பா அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்றா பேசுவோம், பழச மறப்போன்னு இல்லை. கரெக்டு தான், விடுங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்போ எல்லாம் நேரத்தில் பேசித்தானே ஆகணும். நேரமா என்னத்த நேரம் வருது. அப்புறம் நீ சாப்பிட்டுட்டு ஓடிடாத. உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து விடுறேன்னு சொன்னார். அப்பாவா? ஏம்மா, நானே போய்க்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த தானே இருக்கு. அடி நான் சொன்னேன், அவர் கேட்கல. நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொன்னார். நீ சாப்பிட்டுட்டு அவரை கூப்பிடு, வருவார். என்னம்மா? என்னம்மாண்ணா என்ன? இங்கே இருந்தால் என்ன இப்போ? கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்கிறாரு, போக வேண்டியதானே? என்ன சாப்பிட்டாச்சா? போலாமா? போகலாம்ப்பா. பாய்மா. பார்த்து போ. என்னம்மா அமைதியாவே வர? சும்மாதான்ப்பா. இங்க பாரு நிலா, முன்னாடி எங்க போறாங்க பாரு. அந்த மாதிரிலாம் நான் உன்னை யார் கூடயும் பார்த்துடக்கூடாது.